வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கலாம், நீ சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். யார்கிட்ட? சுகம் தருகிற இயேசுவிட்ட வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எந்த தெய்வம் இயேசு உங்களுக்கு சுகம் தருவாரோ அந்த இயேசுவிட்ட நீ சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். குடும்பத்தாரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த எளியவனுக்காகவும் எங்களுக்கு தந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க தயவு செய்து மறக்க வேண்டாம். உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. தயவு செய்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படியா ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும், ஏதாவது இயேசுவுக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டத்திலும் பலவீனத்திலும் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் எங்களுக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். எனவே சேர்ந்து நாம் இயேசுவை ஆராதிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மிக பயங்கரமாக இருக்கிறது. நேற்று கேள்விப்படுகிறோம், துபாயில் புயல். என் தம்பியுடைய மூத்த மகன் குடும்பம் அங்கே இருக்குது. கேட்ட மாத்திரத்தில் ஒரு கலக்கங்களுக்கு வருகிறது. எப்படி இருக்கிறாங்களோ, சவுதியை புயல் தாக்குவதாக போடுகிறாங்க. சவுதியில் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் சில பேர் அங்கே இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ கஷ்டமாக இருக்குது. அடுத்து பல தேசங்களில் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கடைசியான பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னதாக எங்கள் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரிய மகன் மரித்து போன செய்தி காதுக்கு வருகிறது. நல்ல தேவனை ஆராதிக்கிற அன்பு ஒரு அருமையான ஊழியக்காரன். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் கேட்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழுகிற நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பெரிதான கிருபை. என்னோட ஊழியத்தில் அன்பு சகோதரர் இருக்கிறார். அவருடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட வசதி அவர் இருக்குது. ஒரு பையன் பிளட் கேன்சரில் இறந்து போய்விட்டான். அவ்வளோ துக்கம். அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றாக கேள்விப்படும்போது எந்த உலகத்தில் வாழுகிறோம், பயம் கலக்கம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கூட இயேசு இருக்கிறதுனால காக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு இயேசு அதிசயிலும் இதிசயிலும் முறுமுறுத்து விடாதபடி நான் சுகத்தோடு நானும் என் குடும்பம் இருக்குதுன்னா கிருபை என்று சொல்லி அது தேவனை நன்றியோடு ஆராய்த்து கொண்டே இருப்போம். இம்மட்டும் பாதுகாத்து எபனேஸ்வரனை காக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை முடியப்பா, நான் ஆராதிக்க போகிறேன். ஜீவன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். ஆபத்து நிறைந்த உலகத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறது ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க பரிசுத்தப்படுத்தும், உம்மை ஆராதிக்க தகுதிப்படுத்தும். என் கூடவே ஒருமடி ஒப்பு கொடுத்தேன். எல்லாவற்றையும் மறந்த நிலைமையில் கவலை ஒன்றும் இல்லாதபடி அவரை கண்கள் மூடி அவரை தியானத்தோடு நோக்கி பார்ப்போம். வருவார், பெரிய கரண்டு செய்வார். இயேசு நோக்கி நாம் பார்க்கலாமா? உன்னத தேவனே இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. அவளோடு கூட உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே,
உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். இரவல் பகலல் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவானே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும். உம்மை துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும். இரவல் பகலல் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவானே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே. கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவழனும் மழலை குழந்தையா. உம்மடி மீது தவழனும் மழலை குழந்தையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவானே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம். ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம்.
அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என்னை சுராஜனு உன்னோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உன்னோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா மறுரூபமாய்க்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேயா உன்னத தேவனே எங்கே சுராஜரே உன்னோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உன்னோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஐயா உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் நன்மைகள் சந்தோஷம் எல்லாம் உண்டு. உடைய சமூகத்தில் வந்து யாரையும் வறுமை அனுப்புகிறதே கிடையாதப்பா. உடைய சமூகத்தை நாடி வந்து இருக்கிறோம். வாரும் உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ உடைய பிரசன்னம் மூடுவதாக மறுரூபமாக்கும் ஐயா. உம்முடைய சாயலை உருவாக்கும். உடைய மடியில் தவழட்டும். உடைய அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே. நீரப்பாமை வெளிப்படுத்தி காண்பையும் ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தகுதிப்படுத்தும். ஆராதிக்கிற ஆசையை கொடும். இயேசுவை ஆராதிக்க விருப்பத்தை தாரும். விரும்புகிறபடி ஆராய்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். ஆராய்த்து கொண்டிருக்கும் போதே வியாதிகள் சுகமாகட்டும். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷ நொடியிலும் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக. தேவன் தங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறத உணர்வார்களாக, அனுபவிப்பார்களாக. பெரிய காரியங்களை கற்று செய்யும். என்னை பயன்படுத்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். சுத்தம் நிறைவேறட்டும். நன்மைகள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஏசு கிறிஸ்து என்கிற முடியப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடப் போகிற ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இதில் அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அன்பு தேவ பிள்ளைகள், நம் ஆண்டவராக இயேசு ஆச்சரியமானவர். எப்போ எதை செய்கிறார் தெரியாது. தேர்தல் வருகிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி சில கட்சிகளை கொண்டாட்டம். 4ஆம் தேதி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். சில கட்சி ஜெயிக்கிற கட்சிக்கு கொண்டாட்டம், தோற்ற கட்சிகளுக்கு வருத்தம். அதே போல் 4 எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் ஒரு விளையாட்டு போட்டி என்று சொன்னால் அந்த போட்டி நடக்கிற நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்கள் அப்படி அல்ல. இயேசு எப்போ வேணாலும் செய்வார். ரெடியாக தான் இருக்கும். அப்படி அற்புதம் எப்போ வேணால் நடக்கலாம். இன்றைக்கு கூட நடக்கலாம். எனவே கரங்கடத்தை நம்பிக்கையோடு பாடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு எனக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய போகிறார். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத காரியங்களை செய்து நம்ம பிரமிக்க வைக்கிற தேவன் அவர்.
எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இதிலாக மகிழ்வோம். ஒரு காலத்துக்கு முன்னதாக ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற வேளையில், ரொம்ப சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு சகோதரன் சொன்னார், ஏதாவது ஊழியம் செய்வோம் சகோதரனை வாங்க என்று சொன்னார். எனக்கு மனசு இல்லை, அப்போ டிரைவர் கிடையாது, நான் தான் வேனை ஓட்டுக்கிறேன், வருவேன். ஆனால் சுவிசேஷம் சொல்லலாம் நான் மாட்டேன், வேனை ஓட்டு வருவேன். சரி வாங்க போகலானே. கொஞ்சம் பேராக போகணும். ஒரு 2 இடம் தாண்டி அப்புறம் நான் மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்தேன். 2 இடத்துல இயேசுவை சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு ஃபோன் வருது வெளிநாட்டிலேருந்து, அண்ணன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு அப்போல்லாம் அக்கௌண்ட் நம்பர்லாம் தெரியவே தெரியாது. தெரியலையம்மா. இல்லை உடனே சொல்லுங்கள், நான் பேங்க்கில் இருக்கிறேன். தெரியலையம்மா. ஸோ உங்கள் டிடி அனுப்புகிறேன். 1 லட்சத்துக்கு ஏதோ 2000மோ 3000மோ குறைவாக, அவ்வளோ பெரிய காணிக்கை எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு ஆச்சரியமாக போச்சுது. நான் நினச்சி பார்க்கல, அந்த மகள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, நான் கேட்கலை. ஊழியத்தின் தேவையை நாங்கள் பொதுவாக சொல்லுகிறது கிடையாது. கேட்கலை, சொல்லலை, ஒன்றும் தெரியலை, சம்பளம் தெரியாது. நான் தனியாக உட்காந்து கேட்குறேன், என்னமாச்சுது உனக்கு, எதுக்கு ஏன் அவளை அனுப்புகிறேன், என்னமோ தெரியலண்ணே. எனக்கு ஒரு பணம் வந்து தசோபாதம் கொடுக்கணும் உங்களுக்குன்னு தோணிச்சுது, நான் கொடுக்குறேன். பல வருஷங்களாக தன் சம்பளத்தில் தசோபாதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான். எனவே அது ஒரு தொடக்கம் எனக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு தேவன் நினச்சிடாத நேரத்தில் நாளெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு வெற்றி நாளாக அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்பிக்கையோட கரங்களை தட்டி பாடுவோமாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இதிலாக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். படைத்த வெற்றியின் நாளிது, இந்த ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இந்த ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. யாரும் இல்லை என்று கவலைப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உதவிடு, எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி சொல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி சொல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இதெல்லாம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி சொல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி
வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது. ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆகாதன் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. யாராலே அப்படி ஆயிற்று? என் இயேசுவாலே அப்படி ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எது நமக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதுவே நமக்கு சிறந்த ஒன்றாக இயேசு மாற்றுகிறார். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்கள். என் கர்த்தர் செயலது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்கள். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாடிது. என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையை நோக்கி கூப்பிட்டேன், துணையாக வந்தீரையா. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாடிது. என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடும். சரி சொல்லுங்க பார்க்கலாம் கேட்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. போயிடுவோம், தோற்று போயிட்டேன், இல்லை தோற்று போயிடுவேன், ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படி நினைக்கிற அன்பு தேவ பிள்ளையே இல்லை, வெற்றி உண்டு. தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவ்வளோ சாட்சிகளை ஒவ்வொரு நாள் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உங்களுக்கு எனக்கு அப்படி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் நோக்கி பாருங்க பார்க்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எப்படி சொல்ல போகிறோம்? விண்ணப்பத்தை கேட்கிறவரே. எசேக்கியாவுக்கு வியாதி வந்தது. ஒரு தீர்க்கதரிசி, டாக்டர் கிடையாதுங்க, அதை விட மேலானவர். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற செத்து போயிடுவேன், உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி படைக்கவே மாட்டேனே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழுகிறார், அழுகிறார். உடனே அதே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். திரு மனம் மாற ஒரு மனுஷன் கிடையாது, சொன்ன நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னவர் அழுத உடனே மாறுகிறார் பாருங்க. ஓ சொல்லு, விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குகிறேன்.
அடுத்து நினிவே ஜனங்கள் அப்படித்தான், அழிப்பேங்கிறார். கோவம் அப்படி இருக்குது. அவங்க ரெட்டடித்து சாம்பல் உட்கார்ந்த உடனே மனம் திரும்பி எப்படிப்பா அழிப்பேன். அன்பு தேவ பிள்ளை, அவர் இரக்கம் உள்ளவர். அவர் நோக்கி பார்த்து என்னோடு சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. நீங்கள் அழுவது அவருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போனால் அழுதுட்டு இருந்துருப்பாங்க. ஆனால் வெளியே நம்மகிட்ட வரும்போது நல்லா கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அப்படி அழாத மாதிரி வருவாங்க. இப்போ நம்ம பக்குவப்பட்டதுனால நான் கேட்க மாட்டேன், அழுதிங்களா அப்படி கேட்க மாட்டேன். அழுதுருக்கிறாங்கன்னு புரிந்துக்கிடுவேன். ஆனால் சார் அழுதிங்களா மொழி இல்லைம்பாங்க, இல்லை அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு பிறகு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நிறைய வெளிப்பாடெலாம் கொடுத்துருந்தாரு. ஒரு சமயத்தில் ஒரு அம்மா சகோதரியை இயேசு காட்டியிருக்கிறார். காலையில் அவங்க எங்கள் அம்மாவை பார்க்க வருகிறாங்க, நல்லா சிரித்து ஜாலியாக. எங்கள் அம்மா அந்த அம்மாவை பார்த்து சொல்ல வராங்க, நேற்று ராத்திரி ரொம்ப நீ அழுதுருக்கிறியே. அந்த அம்மா எங்கள் அம்மாட்ட மறைக்கிறேன், இல்லைம்மா இல்லையே என்ன ஆண்டு தெளிவாக என்கிட்ட காட்டினாரும்மா, ராத்திரி ரொம்ப நீ அழுதுருக்கிற தெளிவாக என்கிட்ட காட்டினார். அதுக்கு அந்த அம்மாவால் மறைக்க முடியலை. ஆமாம், அந்த குடும்பத்து பிரச்சனை சொல்லியிருக்கிறார். அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளை உலக மக்களுக்கு நீங்கள் மறைக்க பார்க்கலாம். அவர் இயேசு கண்ணீரை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார். எனவே யாராவது அது சொல்லுவாங்கன்னு சொல்லி வெளியே அழாமல் சிரித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்ணீரை பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கல, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அடுத்து என்ன தருபவரே, சுகம் தருபவரே அப்படி சொல்லி இயேசு நோக்கி நாம் பார்க்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரை, என்னோடு சேர்ந்து சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவர். ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. யா என்று சொல்லி சுகமாக்கி, யா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. வியாதிப்பட்ட பிள்ளைகள் நம்பிக்கையோடு பாட போறீங்க. உன் காயத்தை சுகமாக்கி விட்டேன்னு சொல்லுங்க பார்க்க. இன்னைக்கு எனக்கு தந்த வார்த்தை, நீ சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. சோம் கொடுக்க விரும்புகிறார். ஐயாவுடைய காயத்தினால மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன், சோம் கிடைக்கல. இப்போ உம்முடைய காயத்தை சுகமாகிறேன். உன் காயத்தான் சுகமானேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உன் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர், என்று மாறாத தேவன் அவர். துதிப்போம், பாடுவோம், அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஹலோ, எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை பலவீனங்கள் வந்தது, என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அன்பு தேவ பிள்ளைகள், எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 63 வயசு ஆகுது. ஒரு 10, 13, 14 வருஷம் கூட இருக்கலாம். இடது காலில் ஒரு பிரச்சனை வந்துச்சுது. இடது காலில் ஒரு பிரச்சனை திடீர்னு வீங்க ஆரம்பிச்சுது. நகை ஒன்று அழுகி கீழே விழுந்துச்சுது. காலே ஃபுல்லாக வீங்கிட்டுது. தூத்துக்குள்ளே பல ஆஸ்பத்திரிக்கு நான் போனேன். அவங்க என்னென்னமோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க அவங்களால முடியலை. பிறகு பார்த்திங்கன்னா தரவிங்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன். நான் போனோன்னு இந்த சீஃப் டாக்டர் எல்லா டாக்டர்ஸும் வர வச்சுட்டாரு. என் காலை விளக்கி காட்டுறாரு, இவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த வியாதி வந்திருக்குது, அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அப்படி என்னெல்லாமோ பெருசாக சொன்னார். ஆனால் ஒன்றும் சொல்ல முடியல, வெளியே வந்துட்டேன். ஏவிங்கிற ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே டாக்டர் சொன்னார், உன் காலை வெட்டி ஆப்ரேஷன் பண்ணால், அதாவது என்ன ஆயிருக்குன்னா, உனக்கு உன் சுகர் வியாதினால் எலும்பெல்லாம் இத்து போச்சுது. அது எலும்பெல்லாம் இத்து போய் அப்படி கிடைக்க யானைக்கால் மாதிரி உனக்கு ஆயிரும். அந்த எலும்பு இத்து என்ன செய்யும், சதையெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு சுகர் இருக்கிறதுனால ஆறாது. வெட்டி எடுத்தால் கூட அவன் கால் கட்டையாக போயிடும். இப்படி சொல்லி நான் அனுப்பிட்டாங்க. இன்னொரு ஆஸ்பத்திரி இங்கே தூத்துக்குள்ள நான் போனேன். அவர் என்னை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், ஒன்றுமே செய்ய முடியாது, போலியோ வியாதிப்பட்டவங்கலாம் முழங்காலது ஷூட் போடுவாங்க, அதான் ஷூ ஒன்று போட்டுக்க, இந்த காலை வச்சு ஒன்று செய்ய முடியாது, வெயிட்டை கீழே கொடுக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் தெரியாதனமாக கேட்டேன், நான் கார் ஓட்டலாமா பைக் ஓட்டலாமான்னு. அவர் கோவம் வந்துட்டுது. நடக்கவே முடியாத உனக்கு சொல்லுகிறேன்னா, நீ கார் ஓட்ட பைக் ஓட்ட ஆசைப்படுகிறியேன்னு சொல்லிட்டார். ஆனால் கதிர் இம்மட்டும் 10-15 வருஷம் ஆச்சுது இந்த காலை வச்சு நடக்கிறேன். சின்ன கத்தி கூட அதில் படவிடலை. அவங்க சொன்ன மாதிரி எலும்பெல்லாம் இத்து போகலை, சதையெல்லாம் கிழிக்கலை. ஏசு இம்மட்டும் என்னை காத்து வருகிறார். எனவே டாக்டர்ஸ் உங்களை பற்றி என்ன வேணான்னு சொல்லியிருக்கலாம், பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் கத்திர மாற்றி அற்புதம் செய்வார். நீங்கள் இப்போ செய்ய போகிறது, என்னோடு கத்திர துதித்து பாட போகிறீங்க. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் சோங் கொடுத்துட்டீங்கன்னு விசுவாசிங்க. இதுதான் சோங் கொடுத்துரு, இப்பவும் சோங் கொடுத்துட்டீங்கன்னு விசுவாசிங்க. எனக்கு இந்த வியாதி இல்லைன்னு உங்கள் விசுவாசம்தான். எங்கள் சபையில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு பயங்கர தலைவலி வந்துச்சுது. டாக்டர்கிட்ட போனாங்க, கட்டின்னு சொல்லிட்டாங்க.
ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஆப்ரேஷன் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஜெபித்தாங்க, கட்டி மறைஞ்சிது. இன்னொரு அம்மா தலைவலின்னு அதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்றதும் கிடையாது. அவங்க மகா வந்து சொல்லுகிறா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்குதான் தாங்க. நான் சொன்னேன், இதே சர்ச்சில் ஒரு அம்மா விசுவாசி சுகமாயிட்டாங்கம்மா, நீங்கள் ஏன் விசுவாசிக்க மாட்டேங்க? உங்கள் விசுவாசம் தான் விசுவாசிங்க. எனக்கு அந்த கட்டி இல்லைன்னு விசுவாசிங்க, எனக்கு இப்போ வியாதி இல்லைன்னு விசுவாசிங்க. ஏசு சுகமாக்கி விசுவாசித்து என்னோடு சேர்ந்து சுகம் கொடுக்குற இயேசுவை கொஞ்சம் துதித்து ஸ்தோத்திரித்து பாடி மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, அப்பா, நீ சுகம் கொடுக்குற தேவன், உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அடிவுக்கு தப்பிவிக்கிறவரே, உடைய தழும்புகளால் சுகமானவன் வேதம் சொல்லுகிறது. வியாதி உன்னுட்டு விலகுவேன், நான் தான் பரிகாரியை கட்டு சொல்லியிருக்கிறேப்பா. ஈத்திற்கு வரப்பண்ண ஒரு வியாதியும் உனக்கு நான் வரவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, நாகமுடைய கொடிய குஷ்ரோகத்தை நிமித்த சுகமாக்கினவரே ஸ்தோத்திரம். எசேக்கியா வியாதியை சுகமாக்கி ஆயுசு நாட்கள் பெருக பண்ணினரே ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அந்த வியாதியெல்லாம் சுகமாக்கினீர், யோபுக்கு அந்த வியாதியெல்லாம் சுகமாக்கி இருக்கிறீர். எத்தனை வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டை பார்த்தாம், 38 வருஷம் வியாதிப்பட்டவனை சுகமாக்கி இருக்கிறீர், 12 வருஷம் வியாதிப்பட்டவனை சுகமாக்கி இருக்கிறீர், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறீர், கண் தெரியாதவனை பார்வை கொடுத்திருக்கிறீர், குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறீர், சூமன கையோடு வந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்திருக்கிறீர். எத்தனை அற்புதங்களப்பா. அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறீர். சுகம் தருகிறவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். வியாதிகளை சிலுவையில் சுமந்து முடித்திட்டீரே, தள்ளமகள் சுகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கைத்தட்டி பாடுக மக்களை, வென்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. துதிங்க. எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இப்போ மாறப்போகுது, மறைய போகுது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலும் என்றும் தங்குவே. கரங்களை தட்டி சொல்லுவோம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலும் என்றும் தங்குவேன். என் இயேசுவை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் இயேசுவை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா, ஆனந்தமே. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா, ஆனந்த சத்தமாய். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல் முதாத படிக்கு கரங்கள் ஏந்துவார். பாதம் கல் முதாத படிக்கு கரங்கள் ஏந்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும்
நடந்து சொல்லுவேன். சாத்தான் சகல வலிமையை வெல்ல எனக்குண்டு. சாத்தான் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கர பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். சொல்லுவோம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தம். சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் ஆனந்தம் நேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க, அவரை கூடவே வைத்துக் கொள்ளுங்க. என் கூட இருங்க ஆண்டவரே, என் பக்கத்திலே இருங்கப்பா. வியாதிப்பட்ட நேரத்திலையும் கூட இருங்க, நெருக்கடி நேரத்திலே கூட இருங்க. அப்படியே கூப்பிடுவோமா? ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. என் கூடவே ஏறும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, என் உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, என் உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா. உள்ளத்து நாளுக்கு சொல்லுவோமா? என் கூடவே ஓ இயேசு, இல்லாம நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, என் சோதனை நேரத்தில் நண்பரானீரே.
என் வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, என் சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூட வேறும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, நான் காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, நான் காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஏறும் ஓ இயேசுவே, நீ இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும் ஓ இயேசுவே, நீ இல்லாம நான் வாழ முடியாது. ஆண்டவராய் சொல்ல, இல்லாம நான் வாழ முடியாது என்று சொல். அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாரு. கண்ணீரில் இருக்கிறாங்களா, வியாதியில் இருக்கிறாங்களா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, வாங்கப்பா கூட இருக்கும். யார் இருக்கிறா, நீங்கள் தான் துணை செய்யணும். அப்படி ஒவ்வொரு மக்களுக்கு அற்புதம் செய்திடும். ஆராதனையும் ஆராய்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அதிசயங்கள் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து என்னவர்த்த வார்த்தைகளை தாரும். எல்லா துதியான மகிமை ஆவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 3 யோவான் புஸ்தகம் 1வது 2வது வசனங்களை வாசிக்கலாம். 3 யோவான் 1-2. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. மூப்பனாகிய நான், யோவான் எழுதுகிறார், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற என் பிரியமான மகன் காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் தன் ஆவிக்குரிய மகன் பிரியமான மகனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறார். பிரியமான காயுவே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த எளிய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கலாம், நீ சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். யார்கிட்ட? சுகம் தருகிற இயேசுவிட்ட வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எந்த தெய்வம் இயேசு உங்களுக்கு சுகம் தருவாரோ அந்த இயேசுவிட்ட நீங்கள் சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் சுகம் கொடுத்த சில பேரை சுருக்கமாக கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்குது, சுருக்கமாக ஞாபகப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மார்க்கு 5:3-4, 34வது வசனம். மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 12 வருஷமாய் பெரும்பாடோடு கஷ்டப்பட்ட ஸ்திரீ. அந்த அம்மாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, சொத்துக்களெல்லாம் விற்று வைத்திருக்கு கொடுத்து சற்று கூட சுகமடையாம வருத்தம் அடைந்திருந்த ஒரு மகள். ஒரு நாள் இயேசு வீட்டு பக்கத்தில் வரும்பொழுது அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, நான் போய் இயேசு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விடுவேன், சுகமாயிருவேன். ஒரு விசுவாசம். அவள் இயேசு விட்ட போய் கெஞ்சலை, இயேசு விட்டு ஜெபிக்கலை,
அவள் நம்பிக்கை எப்படி? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாயிருவேன். அப்படியே போனா தொட்டா வல்லமை பாஞ்சுது. 12 வருஷம் அப்பா பட்ட கஷ்டம் நொடி போடுதில்ல, சுகமாயிட்டுது. டாக்டர்ஸ் எல்லாம் செய்ய முடியும். ரொம்ப சந்தோஷம். திரும்பும்போது ஏசு சொல்லுங்க, எனக்கு தொட்டது யார்? சீசல் கேட்குறீங்க, என்ன ஆண்டவரே? இல்லைப்பா, எடுத்துட்டு தொட்டாங்கப்பா. அப்போ அந்த ஸ்திரீ வந்து, நான் தான். ஏசு சொல்லுகிற, மகளே, விசுவாசம் எது? நீ பணத்தை நம்பின, துட்டு என்னை காப்பாற்ற நம்பின, இப்போ அது காப்பாற்றலை. உன் விசுவாசம் ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ, உன் வேத நீங்கள் சுகமாயிடும். இன்றைக்கு விசுவாசத்தோடு இயேசுகிட்ட வாங்க. அது எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் இயேசு பணம் காசுன்னு எதிர்பார்க்கலை. நம்பிக்கை விசுவாசத்தோடு இயேசு தேடி வருங்க. இயேசுவை சுகமாக்குவார், சுகமாக இருக்க முடியும். ரெண்டாவதாக லூக்கானு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக்கா 7 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு சொல்லி கொண்டிருக்கும் போது கப்பர்நகூமுக்கு போனார். கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்ட பொழுது, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அருமையானவர், இங்க ஒரு 100க்கு அதிபதி வேதம் பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறான், போய் இயேசு வர சொல்லுங்கய்யா, அவர் வந்து என் வேலைக்காரனுக்கு தொட்டா சுகமாயிருவான். இவங்க போய் இயேசுகிட்ட சொல்லுகிறாங்க, இதுக்கு அவன் பாத்திரவான், நமக்கு ஆலையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறான். இயேசு உடனே புறப்பட்டு போகும்போது வர சொன்னவன் சொல்லுகிறான், வேண்டாம் வேண்டாம், அவர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவானே கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு திரும்பி சொல்லுகிறார், இப்படி விசுவாசத்தை நான் பார்க்கலையே, நீ போகலாம், உன் வேலைக்காரர் சுகமாக இருக்கிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா சுகமாக இருக்கிறான். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, உங்களுக்கு அருமையான மக்கள் வியாதியாக இருக்கிறாங்களாம், விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்படுகிறார். ஒரு வார்த்தை, இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை மரண அவஸ்தைக்குள்ள கிடக்கிறவனை சுகமாக்க முடியும். 12 வருஷம் பணம் செய்ய முடியாததை அவருடைய விசுவாசம் செய்து சுகமாக்கி விட்டான். வார்த்தையை இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும் விசுவாசித்தான். பார்த்தீங்களா, அந்த வார்த்தை மரண அவஸ்தைப்பட்ட அந்த வேலைக்கான சுகமடைய செய்து விட்டது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறோம் பாருங்க. லூக்கானு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக்கா 15 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது, வீட்டுக்கு சமீபமாக வரும் பொழுது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தான். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். இந்த வார்த்தை தான் இந்த செய்தியில் எனக்கு முக்கியமான தொட்ட ஒரு காரியம். பிள்ளைகளை கொடுத்த கவலை. அன்பு தேவ பிள்ளை எந்த பிள்ளை தெரியுமா? இது வந்து தகப்பனை வேதனைப்படுத்தி சொத்தெல்லாம் கொண்டு போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து வேசிகள்கிட்ட ஆஸ்தியை செலவழித்து பண்டி திங்கிற தவிடு கூட கிடைக்காம புத்தி தெளிவடைந்து அப்பாட்ட வருகிறான். அப்பாட்ட வந்து வேலைக்காரனாக வைத்து கொள்ளுவோன்னு கேட்குறான். அப்பா கெட்டி பிடிச்சி, இல்லைப்பா என் பிள்ளை தான், நீ செத்து போன மறுபடியும் வந்துட்டு சந்தோஷப்படுகிறார். மூத்த மகன் அதை பார்த்து ஆச்சரியப்படும் போது ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சகோதரன் சுகத்தோடு வந்துட்டான். பார்த்தீங்களா, இது எல்லா குடும்பத்திலும் இருக்குது. நானும் கூட அன்பு தேவ பிள்ளை 20வது வயதில் எங்கள் அப்பா விட்டு போயிட்டேன். எங்கள் அப்பா மிகவும் வருத்தப்படுத்திட்டு நான் போயிட்டேன். ரொம்ப துன்மார்க்கமாக ஜீவித்தேன். 10 வருஷம் அவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன். எங்கள் அப்பாவெல்லாம் கலங்கடித்தேன். எங்கள் அப்பா வரும்போது எனக்காக ஜெபிப்பதாக சொல்லுவார். ஆனால் என் 30வது வயசில் தூத்துக்குடிக்கு வந்தேன். அவ்வளோ பாவம் செய்தாலும் நான் சுகத்தோடு வரக்கதற்கு கிருபை செய்தார். அதை தான் நினச்சி இன்னைக்கு எனக்கும் இந்த கவலை இருக்குது.
என்ன ஜெபித்தாலும் பிள்ளைகள் மனம் திரும்பலையே. நேற்று தான் எனக்குள்ளே உள்ளவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இளையகுமார் அப்பா என்ன ஜெபிக்கவே செஞ்சார். நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். இளையகுமார் அப்பா பிள்ளை வரணும் ஆசைப்பட்டு இருக்கலாம், தன் மகன் வரணும்னு ஜெபிக்கவே இல்லையே, ஆனால் பிள்ளையை கொண்டு வந்துட்டாரு. அருமையானவர்களே, இப்போ வசனம் சொல்லுகிறது சுகத்தோடு கொண்டு வந்ததுக்காக. இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், உங்கள் தம்பி போனார், கஷ்டப்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை அடுத்தவனு சொல்லுவோம், நம்ம பிள்ளை எங்கேயாவது நம்மளை வேதனைப்படுத்திட்டு போயிட்டா சுகமில்லாமல் வரட்டும் சொல்லுவோமா? நம்ம எல்லா பெற்றோரும் என் பிள்ளைகள் சுகத்தோடு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருவேளை பையனோ பொண்ணோ என் அன்பு தேவ பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்ததோ கட்டி கொடுக்காம இருக்குதோ உங்களை விட்டு தூரமாக போயிட்டாங்க, நீங்கள் வேண்டாம். பெற்றோர் கலங்குகிறாங்க. அநேக பெற்றோர் கவலைப்படுது தெரியும். திருமணம் முடிந்து பிள்ளைகள் இருந்தால் கூட, ஐயோ என் மூத்த மகன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஊருக்குள்ளே தான் இருக்கிறாரு, ஆனால் என் கூட இல்லை, அதனால கவலை. ஹெட்மாஸ்டர் அவர் கவலைப்பட்டு சுகர் அதிகமாகி பக்கவாதம் வந்துட்டுதுயா, மகன் தான் கூட இல்லாததுனால. இப்படி ஒருவேளை கல்யாணம் கட்டி கொடுத்தும் என் மகன் என் கூட இல்லையே, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் பையனோ பொண்ணு உங்களை விட்டு வெளியே போய் என் பிள்ளை வருவானா என்னைக்கு வருவான் ஏங்கி கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளை சுகத்தோடு வருவான். இளையகுமாரன் கஷ்டத்தை கொடுத்தாரு, ஆனால் வியாதியை கொடுக்கலை. அவன் தெளிந்து புத்தி உள்ளவனாக மாறணும். எனவே எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, சுகம் தருகிறவர் உன் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சுகத்தோடு காத்துக்கொள்ளுவார், சுகத்தோடு வர வைப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வந்து கவலைப்படுகிற பெற்றோரே, உன் பிள்ளைகளை அருமையான வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்கிறவர், வியாதிப்பட்ட ஸ்திரீக்கு சுகம் கொடுக்கிறவர், பிள்ளைகளை சுகத்தோடு காத்துக்கொள்கிறவர். கடைசி அவனு சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 3:16 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை அறிந்திருக்கிறபடி இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. சர்வாங்க சுகம். இந்த சம்பவம் தெரியுமில்ல, பேதுரு யோவான் ஊழியம் செய்கிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள். பிறகு ஜப்பானி ஒருவன் ஆலய வாசலை பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். 40 வருஷம் பிறவிலிருந்து ஜப்பானி அவன் பிச்சை எடுக்கிறதான். பேதுரு யோவான் வரும்பொழுது ஏதாவது உதவி செய்வாங்க என்று சொல்லி அவன் பார்க்குறான். வெள்ளிய பொண்ணு எங்கிட்ட இல்லை, இருக்கிறத தருகிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நடன்னு சொன்ன மாத்திரத்தில் ஜப்பானி குதித்து நடக்கிறாயா. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறாங்க. பேதுரு சொல்லுகிறார், அவருடைய நாமத்து மேலே உள்ள விசுவாசம்தான் 40 வருஷம் நடக்க முடியாதவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்குமே நான் பெரிய ஊழியக்காரனில் பெரிய ஊழியத்தை செய்யலை, என் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். போன வாரம் நீ வேண்டி கொண்டதை கர்த்தர் கொடுப்பார், சந்தோஷம் மகிழ்ச்சி வரும், செய்வார் நம்புகிறேன். இன்றைக்கி சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 12 வருஷம் வியாதிப்பட்ட ஸ்திரியை பரிபூர்ணமாக சுகமாக்கின ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படும் பொழுது அந்த வேலைக்காரனுக்கு வார்த்தையினால் சுகத்தை கொடுத்த என் தெய்வம். ஹல்லேலூயா. இங்கே தன்னை விட்டு தூரமாய் போன மகனுக்காய் கதறுகிற தகப்பன் எப்படி வருவானோ, எப்படி இருக்கிறானோ, அவனுக்கு என்ன ஆச்சுதோ. இன்னைக்கு போல செல்ஃபோன் கிடையாது, தொலைபேசி கிடையாது, தகவல் தொடர்பு எதுவுமே கிடையாது. தன் பிள்ளை எப்படி இருக்கிறானோ கவலையோடு இருக்கிறார். சுகத்தோடு கொண்டு சேர்த்தார். பிள்ளைகளுக்கு கலங்கி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், உன் பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு உன் கிட்ட கர்த்தர் கொண்டு வருவார். நடக்கும் பிறவிலிருந்து சப்பானி நடக்க முடியாது, பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். இயேசுவின் நாமத்தும் உள்ள விசுவாசம் சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார். உங்களுக்கு அருமையானவங்களை சுகத்தை கொடுப்பார். பிள்ளைகளை சுகத்தோடு காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பிறவி சப்பானிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அதிசயத்தை செய்வார். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இப்படி சுகம் கொடுக்கிற தேவன் இருக்கிறீர், நான் ஏன் பயப்படணும், சுகமாக்கும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடி துதித்து ஆராதித்து இருக்கிறோம். நீ சொன்னது சொல்லிட்டேன்.
நீ சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சுகம் கொடுக்கிறத இயேசுவிட்ட. இதில் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ சுகமாக இருக்கும்படி அவங்களுக்காக கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்ளுகிறேன். சுகம் கொடுங்கப்பா. 12 வருஷம் வியாதிப்பட்ட ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தீரேன். பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையில் கிடக்கும் பொழுது ஐயா ஒரு வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுத்தீரேன். ஐயா இளையகுமார வெளியே போனாலும் அப்பா கண்ணீரோடு காத்திருக்கிறான். சுகத்தோடு இந்த பிள்ளையை வர வச்சுக்கிறேன். அதுபோல் பிள்ளைகளுக்கு கவலைப்படுகிற பெற்றோருக்கு பிள்ளைகளை சுகத்தோடு தன் கிட்ட வர கர்த்தர் கிருபை செய்வீராக. சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். பரவச்ச பாணிக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தீரேன். அந்த இயேசு வார்த்தைகள் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ தெய்வீக சுகத்தை கொடுத்து இயேசுவை சுகமாக்கினார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்த ப்ரெஷர், சுகர், தைராய்டு எந்த பிரச்சனையும் சுகமாகட்டும் ஐயா. கட்டிகள்லாம் மறைஞ்சு போகட்டும். டாக்டர்ஸ் எல்லாம் முடியாது சொல்லி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். வேதனை பட்டு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். முட்டு வலியா, கால் வலியா, இடுப்பு வலியா, குறுக்கு வலி எதோ எல்லா வியாதி சுகமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு ஒளிமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். புண்ணியரின் காயங்களால் என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நல்மருந்து. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருக வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.